தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிரும் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாம் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷன் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே தேவ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே தேவ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாலித்தம் ஜனங்களின் சுத்த ஜீவநதியும் அவரே தாகம் சுத்த ஜீவநதியும் அவரே இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நீரை மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே என்று துதியுடனே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே இதோ நல்ல சபை ஆராதிக்கட்டும் ஆமென் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனே நேசிக்கிறார் சீயோனே உன் ஜீவ தேவனே நேசிக்கிறார் சீர் மிகுந்திடுமே கூறி உயர்த்திடுவோம் உம்மையே சீர் மிகுந்திடுமே கூறி உயர்த்திடுவோம் உம்மையே இதோ நல்ல முழு பலத்தோட ஹல்லேலூயா இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே முன்னோடியாம் இயேசு பரன் மூளை கல்லாகிய சீயோனிலே முன்னோடியாம் இயேசு பரன் மூளை கல்லாகிய சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம் வாஞ்சையோடு நாம் வாசம் செய்திடும் உன்னத வாஞ்சையோடு நாம் இதோ மனுஷரின் வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாபரிக்கும் தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷரின் ஆமென் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே மகிமை நிறை பூரணம் மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நிறை என்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே என்று துதியுடனே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே இதோ இயேசுப்பா உங்களை ஆராதிக்கிறோம் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே தேவ ஆலயமும் அவர்
அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலை தம் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் நீராரே, இதோ மனுஷரின் ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் ஆமென், என் சுவாசம் உம்மையே 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 ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக நீர் எனக்காக ஜீவன். எல்லாரும் கை தட்டி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் சொல்லுங்க உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் ஓ நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் சொல்லுங்க உம்மையே உம்மையே. சபைக்குள் இருக்கிற அத்தனை பேரும் உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக. பாவி என்று என்னை அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் சொல்லுங்க உம்மையே உம்மையே உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கை தட்டி உம்மை ஆராதிப்பேன். என்
நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். தாவீதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த பகுதியை நம்ம எத்தனையோ முறை செய்திகள் கேட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை செய்தியை நம் சபையிலே பேசியிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த சம்பவம் என்ன? தென்புறத்து சீமையிலிருந்து அங்கே தாவீது சிக்லாக்குக்கு திரும்பி வருகிறதற்கு முன்பாக அமலேக்கியர் வந்து சிக்லாக்கில் தாவீதினுடைய மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். பிசாசனுடைய வேலை எப்பவுமே திருடனுடைய வேலை திருட்டு வேலை தானே. சத்துரு எப்பொழுதுமே எல்லாவற்றையும் திருடி கொண்டு போகிறவன். சிக்லாக் சொல்லுங்க, சிக்லாக்னாலே சிக்கல் தான். ஆமென். ஆமாம், இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சிக்கல், பெரிய போராட்டம். எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும். திருடன் எப்போதுமே பிசாசு சத்துருடைய வேலை நம்மிடத்திலிருந்து திருடுவது, நம்முடைய ஆத்மாவை திருடுவது, நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுவது, நம்முடைய கிருபைகளை திருடுவது, நம்முடைய பரிசுத்தத்தை திருடுவது, நம்முடைய ரட்சிப்பை திருடுவது, நம்முடைய நன்மைகள், ஆரோக்கியங்கள், இதெல்லாம் திருடுறது தான் சத்துருடைய பெரிய தந்திரம், ஒரு வேலை. ஆனால் கர்த்தரோ அதற்கு நான் ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணம் அடையவும் தான் நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் திருடுவான்னா ஆண்டவர் அதை திருப்பி நமக்கு கொடுக்கிறவர். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லா நன்மைகளையும் இப்போ வரைக்கும் அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்திருக்கிறார். தாவீது இழந்த உடனே பலன் போகும் மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. பலன் போகும் மட்டும் அப்படின்னா அழுகிறதற்கு பலனே இல்லை. இதுக்கப்புறம் சில நேரம் அழுவாங்க சில ஆட்கள் ரொம்ப துக்கத்தில், ஆனால் கண்ணீர் வராது. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டேஜில் கண்ணீர் வரும், ஆனால் ரொம்ப அழுது பலன் போனதுக்கப்புறம் அப்படியே அழுவாங்க, ஆனால் கண்ணீர் வராது. அப்படின்னா அந்த அளவுக்கு அழுறதுக்கே பலன் இல்லை. இதை தாங்க அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. சில நேரம் ரொம்ப பலவீனங்கள், துக்கங்கள் வந்துட்டால் சில ஆள் தூங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அப்படிதான் பலன் போகும் மட்டும் அழுதான், ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறான், ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரவா? இழந்ததை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் திரும்பிக் கொள்ள நான் பின்தொடரவா என்று கேட்டபோது ஆண்டவர் காத்திருன்னு சொன்னார். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை காண்பித்தார். தாவீதுட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். எதெல்லாம் இழந்தியோப்பா, எதெல்லாம் உன்கிட்ட நஷ்டமாச்சு, எதெல்லாம் உன் கையை விட்டு போச்சு, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அவன் திரும்பி போனான், யுத்தம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றார். 2-3 நாளைக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் காதில் கேட்ட சத்தம், திருப்பிக் கொள்ளுவாய். இந்த மாதம் உன் சபை திருப்பிக் கொள்ளும், உன் ஜனங்கள் திருப்பிக் கொள்ளுவார்கள். என் காதில் திரும்ப திரும்ப 3 முறை இந்த சத்தம் கேட்டது. ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு
விசேஷமா இந்த ஆராதனையில வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எதை இழந்து போனீர்களோ, அது பொருளா இருக்கலாம், உறவா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், ஆவிக்குரிய உலக எந்த நன்மையெல்லாம் இழந்திருந்தாலும் இந்த மாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஆமென். நம்மளையும் கர்த்தர் திருப்பி கொள்ள உதவி செய்வார். இந்த திருப்பி கொள்ளுகிறதற்கு தாவீதுக்கு ஒரு பாத்திரம், ஒரு நபர் தேவைப்பட்டார். அந்த வாலிபன் எகிப்தியன். அவன் வியாதிப்பட்டு, பலவீனப்பட்டு, அடிக்கப்பட்டு அப்படி இருந்த ஒரு மனுஷனை ராஜா பயன்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீரத்துக்குமானவைகள். 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இந்த எகிப்தியனை நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் சுத்திகரித்து கொண்டு ராஜாவுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா தாவீது அவனை கண்டான். அவனும் அப்படி இருந்தான். அவன் வாழ்க்கையிலிருந்து ஒரு 7 காரியத்தை 7 சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். 1, சால்வேஷன், ரட்சிப்பு. 7 ஸ்டார், 7 எஸ், ரட்சிப்பு. 2வது சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. 3வது ஸ்ட்ரென்த். 4வது சர்வைவபிலிட்டி. 5வது சின்சியர், நேர்மை, உத்தமம், அப்ரைட்னஸ் அப்படி கூட சொல்லலாம். சின்சியர், ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ். சின்சியர் நேர்மையாக இருக்கிறது, ப்ராம்ப்ட்னஸ் இல்லை, சின்சியராக இருக்கிறது. 6வது செக்யூரிட்டி, பாதுகாப்பு. 7வது சர்வீஸ், என்னது? சேவை, சர்வீஸ், சேவை. 7 ஸ்டார். எழுதினவர்கள் பாக்கியவான்கள். உங்களை இன்னும் ஸ்டாரா கர்த்தர் பயன்படுத்துவாராக. 7 சால்வேஷன். இப்போ தாவீது இழந்ததற்கு பின்பாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு 8ஆம் வசனத்தில். அப்பொழுது 600 பேரும் போனார்கள். போகிற வழியில 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து. போதும். அவர்கள் 600 பேர் போனார்கள், 200 பேர் விடாய்த்தார்கள், 400 பேர் யுத்தத்துக்கு போகும்படி வந்தபோது ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். வெயிட் பண்றாங்க. அப்பொழுது ஒரு எகிப்தியனை கண்டார்கள். அவனை கொண்டு வந்து தாவீதினிடத்தில் நிறுத்தினார்கள். வார்த்தை சால்வேஷன், ரட்சிப்பு. ஒரு எகிப்தியன். எகிப்தியன் என்றால் உலகம், ரட்சிக்கப்படாதவன், சிறையிருப்பில் இருக்கிறவன், அடிமையில் இருக்கிறவன். எகிப்து என்றாலே உலகம், மாம்சம்.
அது எகிப்து என்றால் ஐஸ்வர்யம் நிறைந்தது, ஆகாரம் நிறைந்தது, ஐஸ்வர்யம் நிறைந்தது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பல பேர் பலவிதமான சிறையிருப்புல இருக்கிறார்கள். எகிப்து அப்படின்னாலே ஒரு சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் ஒரு அடிமைத்தனத்திலேயே இருந்தார்கள். எகிப்து நம்மளை சிறைப்படுத்துகிற ஒரு அனுபவம். எகிப்து வாலிபனை யார்கிட்ட கொண்டு வந்தார்கள்? தாவீதின் ராஜாவினிடத்திலே கொண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறவர் யாரு? இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். தாவீதின் வேறுமானவர் இயேசு. இயேசுவினிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சிறையிருப்புகள் இருக்கலாம். இன்னுமே சர்ச்சுக்கு வர்றோம், பட் ஒரு முழுமையான ரட்சிப்பு இருக்கிறதா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிறது? இன்றைக்கு இயேசு வருவாரானால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அனுபவத்தோடு அவர் வருகையில் அவரை எதிர்நோக்கி பார்க்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம், ஞானஸ்தானம் எடுத்தோன்னு சொல்றோம். அந்த அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா நம்முடைய திருச்சபையில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில? இல்லை என்றால் இன்னும் பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய அனுபவங்கள், இன்னும் பழைய காரியங்களே நம்மளை தொற்றி கொண்டிருக்கிறதா என்பதை இந்த 3வது மாதம் கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். அப்படி ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்றா ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். எந்த பாவத்திலையும், எந்த சாபத்திலையும், எந்த விதமான அசுத்தத்தில் இருந்தாலும், எந்த ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல வருகிறானோ அவருக்கு ஆண்டவர் மெய்யான விடுதலையை கொடுத்து அவனை பயன்படுத்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம அவர்கிட்ட வராம ரட்சிப்பு கிடையாது. இயேசு வா உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியரெல்லாம் ரொம்ப போராடலாம் மாட்டார். ரொம்ப ஜென்டில்மேன் நம்ம அப்பா. ஆமென். ஆமாம், நம்ம என்ன பாவம் என்ன இதாக இருந்தாலும் அவர்கிட்ட வரும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நம்மளை விடுவிக்கிறவர். எந்த சிறையிருப்பா நம்மளை விடுவிப்பார், எந்த அடிமைத்தனமோ அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் சில எகிப்தின் வல்லமை நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தாலும், எந்தெந்த சிறையிருப்பில் ஒருவேளை நீங்கள் இருந்தாலும், இதை என்னால் விட முடியல பிரதர், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வரல பிரதர், இதிலிருந்து ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது, சர்ச்சுக்கு வருகிறேன், ஆராதனையில் அட்டன் பண்ணுறேன், ஏன் கம்யூனியன் சர்வீஸு கூட கையை நீட்டி அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி புசிச்சு குடிச்சிட்டு போயிடுறேன், ஆனால் ஒரு கில்ட்டியாக இருக்குது, இன்னும் எனக்குள்ள இல்லையே. வெளியரங்கமா எல்லாருக்கும் முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வருகிறேன், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், எழுப்புதலுக்காக நிற்கிற சபையில் இருக்கிறேன், கம்யூனியன் அட்டன் பண்ணுகிறேன் என்கிற எண்ணம் வெளியே நான் காட்டிக்கொள்ளுகிறேன். ஆனாலும் இன்னும் சில காரியங்களில் எனக்கு இன்னும் விடுதலை இல்லை, இன்னும் சிறையிருப்பில் தான் இருக்கிறேன். உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்று சொன்னாலும் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்குமானால் நீங்க உங்க பாட்டுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு தாவீதினிடத்தில் அவனை கொண்டு வந்தபோது கர்த்தர் அவனை பயன்படுத்தி, தாவீது அவனை பயன்படுத்தி அவன் திறந்ததை திருப்பிக் கொள்ளுகிறதற்கு எப்படி ஒரு எகிப்தியனை பயன்படுத்தினாரோ, உபயோகமான பாத்திரமாய் தேவன் மாற்றினாரோ, இந்த காலை ஆராதனையில சபையில ஆண்டவர் ஒரு அறை கூவலை விடுகிறார். நீங்கள் எவ்வளவு தூரமா இருந்தாலும் ராஜா உங்களை அழைக்கிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற உங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு வரணும். ஆமென். ரிலாக்ஸ் பண்ணேன் இங்கே பாருங்க, அதெல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, கொஞ்ச நேரம் விடுதலை, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் துக்கமாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சமாதானம் இயேசுவினிடத்தில் வந்தால் தான் கத்த தருவா. ஆமென். இந்த மெய்யான விடுதலை, மெய்யான ரட்சிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். பார்த்தீங்களா? ஆமாம், நான் இன்னைக்கு நேற்று நைட்டு இதெல்லாம் உட்காந்து தியானித்துட்டு இருக்கும்போது என்னடா எடுத்தெடுப்புலையே ரட்சிப்பா அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் வந்தேன். நம்ம சபை எப்படி எழுப்புதலுக்காக பயங்கரமாக நிற்கிற ஆட்கள் ரட்சிப்பா அப்படின்னா அவ்வளோ தேவைப்படுதே ஆண்டவர். ஆமென். ஆமாம், ஒரு விடுதலையை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்.
உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எந்த நற்கிரிக்கும் தகுதியான பாத்திரமா ஏசப்பா நம்மளை பார்க்குறாரு. ஆனால் அந்த பாத்திரமா மாறாமல் விடாமல் தடை பண்ணுகிறது என்னது? பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நம்மளை நிலைத்திருக்க பண்ண முடியாமல் பிசாசு தாவீதினிடத்துல கொண்டு வந்தார்கள். ஏசப்பா கிட்ட போக விடாமல் தடை பண்ணிடுது, ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுகிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க இருக்க விடாமல் தடை பண்ணுகிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு மெய்யான விடுதலையை தேவன் தந்து கர்த்தர் திருப்பி கொள்கிறதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம். ரெண்டாவது என்னது? சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. விட்ட வசனத்தில் அந்த வார்த்தையிலிருந்து திரும்பி வாசிச்சேன். ஒரு எகிப்தினை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து அவனுக்கு புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அவனை திருப்தியாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை என்ன ஆக்குகிறார்? திருப்தியாக்குகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும், ஊரடிப்பு காலம் வரைக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சம் பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 26வது வசனம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள் என்றும் போடப்பட்டிருக்கிறது, நீங்க திருப்தி அடைய மாட்டீர்கள் என்றும் போடப்பட்டிருக்கிறது. தேசத்துல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவோ போராட்டங்கள் தேசத்துல நடக்குது. ஒரு பெரிய நஷ்டங்கள் ஆங்காங்கே வயல்களில் தேசத்தில் உண்டாயிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எத்தனை முறை அப்பம் சுட்டு கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். குறைவின் பஞ்ச காலத்திலையும் சாரிபாத்தின் விதவையின் வீட்டில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடிக்கு கர்த்தர் அவளை திருப்தியாக்கி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எலிசாவின் நாட்களிலும் பானையில எண்ணெய் குறையாதபடிக்கு கர்த்தர் அவளை திருப்தியாக்கி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் இருக்கிறதுனால திருப்தி அல்ல, நம்ம சம்பாத்தியம் இருக்கிறதுனால திருப்தி அல்ல. பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் நம்மளை திருப்தியாய் நடத்துகிற ஒரு ராஜா உண்டானா ஏசப்பா மட்டும்தான் நம்மளை பஞ்ச நாட்களிலும் திருப்தியாய் நடத்துவா. பஞ்ச காலங்களிலும் நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ராஜாவிட்ட வந்தபோது மெய்யான திருப்தி. சிலருக்கு பணம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்காது. இல்லை, பணம் இருக்கும், திருப்தி இருக்காது. நல்லா காலையில் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, நல்லா வாக்கிங் போவாங்க. ஆனால் ஏதோ ஒரு இழந்தது போல இருக்கும். பணத்திலையோ ஏதோ ஒரு சமாதானத்திலையோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ திருப்தி இல்லாதபடி ஒரு ஜீவியம் இருக்குமானா, தாவீதினிடத்தில் வந்தபோது அப்பம் என்கிற வசனத்தையும் தண்ணீர் என்கிற அந்த பலனை, அந்த ஆவியின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவர். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, வசனத்தினால், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. கர்த்தருடைய வசனம் தான் என்னை திருப்தியாக்கும். கர்த்தருடைய ஆவிதான் என்னை திருப்தியாக்கி நடத்தும். அல்லேலூயா. மூணாவது என்னது? ஸ்ட்ரென்த், பலன். சொல்லுங்க, பலன். கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். வாசிப்போமா? 12ஆம் வசனம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ கொள்ளைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவனுக்குள் உயிர் திரும்ப வந்தது. அதை சர்வைபிலிட்டின்னு சொல்லி அதை நான் வாசிச்சோம் பண்ணுவோம். 12ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும்
வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தான். அவனுக்குள்ள பலனை கர்த்தர் மீண்டும் தந்தார். இழந்த பலனை அந்த எகிப்தியனுக்கு கர்த்தர் மீண்டும் கொடுக்கிறவர். ஸ்ட்ரென்த். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள் நிமித்தம் வருகிற பலவீனங்கள், இல்லைன்னா சூழ்நிலை நிமித்தம் வருகிற எல்லா பலவீனங்களிலும் கர்த்தரே நம்மளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலனை கர்த்தர் தருகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள் நம்மளை பலவீனப்படுத்தலாம். ஆண்டவர்ட்ட வரும்போது பரிசுத்த ஆவியின் பலனினால கர்த்தர் நம்மை நிரப்பி இழந்த தோல்விகள், இழந்த இடத்துல கர்த்தர் மீண்டும் திரும்ப தருகிற ஆண்டவர். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ராஜாவினிடத்தில் வந்தபோது அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஆண்டவர் அவனுக்கு அத்திப்பழ அடைகளையும் ஒரு துண்டு வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தா. அவனுக்கு மீண்டும் பலனை தேவன் தந்தா. அவனை திருப்தி அடைய பண்ணினா. மீண்டும் இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை உபயோகமான பாத்திரமாய் திருப்பிக் கொள்கிறதற்கு பயன்படுத்தினது போல ஆவியானவர் வரும்போதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அபிஷேகம் என்ன நிரப்பட்டோன்னு சொல்லுங்க. அந்த அபிஷேகம் என் குடும்பத்தை நிரப்பட்டோன்னு சொல்லுங்க. அந்த அபிஷேகம் என்னையும் என் பிள்ளைகளையும் நிரப்பட்டோன்னு சொல்லுங்க. என்னை பயன்படுத்தும்படி, என்னை உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உபயோகமான பாத்திரமாய் எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. 12ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவனை ஆண்டவர் பிழைத்திருக்கும்படி செய்தார். சொல்லுங்க, சர்வைபிலிட்டி, பிழைத்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு வசனம் வாசிப்போமா? சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து. நான் எதுக்கு பிழைத்திருக்கிறேன்? எதுக்கு கர்த்தர் எனக்கு ஜீவனை திரும்ப தந்திருக்கிறார்? என் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவனுடைய உயிர் அவனுக்குள்ள திரும்ப வந்தது. எதுக்கு பிழைத்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார்? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எதுக்காக எனக்கு ஜீவனை கர்த்தர் திரும்பி தந்திருக்கிறாரு? பிரதர், உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சுகத்தை திரும்பி தந்திருக்கிறார்? எதுக்கு? என்னைக்கோ நம்ம மரிச்சிருக்கணுமே. எதுக்கு என்னை பிழைத்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார்? கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்கிறதற்கு, விவரிக்கிறதற்கு. எத்தனையோ பேருக்கு மீண்டும் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை எச்சரித்தார். எத்தனையோ முறை உங்களை ஜீவனை தப்புவித்தார். ஆக்சிடென்ட்ல தப்புவிச்சாரா இல்லையா? வியாதி நேரத்தில் தப்புவித்தாரா இல்லையா? ஆமென். அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா மீண்டும் கர்த்தர் என்னை பிழைத்திருக்கும்படி செய்திருக்கிறார். வார்த்தையை அனுப்பி என்னை சுகப்படுத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சுகத்தை தந்தார். ஏன் இந்த ஜீவன்? ஏன் இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார்? அவருடைய கிரியைகளை, அவருடைய செய்கைகளை விவரிக்கிறதற்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்களேன். பிழைத்திருக்க நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்க கடவும். பிழைத்திருக்கிறது நம்ம மாம்சத்தின்படி பிழைச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே மாம்சத்துல தான் நடப்போம். ஆவியில பிறக்கணும். ஒரு தடவை கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டார், என்னை பிழைத்திருக்க பண்ணி இருக்கிறார், எனக்கு பலனை கொடுத்துட்டார். நான் இனிமே எப்படிக்குரியவனா இருக்கணும்? ஆவிக்குரியவனா இருக்கணும். அதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 Corinthians chapter 5 verse 15 to 17. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி. நான் பிழைச்சிருக்கிறது யாருக்காக? எனக்காக மரிச்சு எழுந்த. யாருக்கென்று பிழைத்திருக்கணுமா? மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் பிழைத்திருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு எல்லாமே புதுசு. பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, பழசெல்லாம் போயிட்டான்னு கேளுங்க. பழைய பாவம் போயிட்டான்னு கேளுங்க. பழைய சுபாவம் போயிட்டான்னு கேளுங்க. பழைய கோபம் போயிட்டான்னு கேளுங்க.
பழைய சேட்டை போயிட்டான்னு கேளுங்க, பழைய எரிச்சல் போயிட்டான்னு கேளுங்க, பழைய குற்றப்படுத்துகிற காரியம் போயிட்டான்னு கேளுங்க, அடுத்தவங்களையும் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா அது போயிடுச்சான்னு கேளுங்க, கேளுங்க கேளுங்க. பரிசுத்தாவி வந்துட்டுனா நம்ம சுபாவத்தில் மாற்றம் வரணும். பிழைச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு மீண்டும் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுட்டு பழைய மாதிரியே பேசிகிட்டு இருப்போம்னா, சங்கீதம் 1:1 என்ன சொல்லிட்டுருக்கு? துன்மார்க்கனின் பாவிகள் வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல. ஆமாம், இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆவியானவரை பெற்றுட்டு நான் ஆவியில் பிழைச்சிருந்திருந்தேன்னா நம்ம உட்கார வேண்டிய இடம் தெரியணும், நம்ம பழகிற ஆட்கள் தெரியணும், எங்கே பேசணும்னு தெரியணும், எதை பேசணும்னு தெரியணும், என்ன பேசணும்னு நமக்கு தெரியணும். சும்மா பழைய மாதிரி முந்தி பேசின மாதிரியே டாக்கிங், முந்தி உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருப்போமானா ஏசப்பா எப்படி எனக்கு திருப்பி தருவார்? இழந்ததை என்னை எப்படி பயன்படுத்துவார்? பழசு போயிருக்கணுமே. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேற கிமு கிபி, ஆமா, மாறணுமா இல்லையா? இன்னுமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு சுபாவத்தில் மாற்றமே இல்லைன்னா நான் பிழைத்திருந்து என்னத்தை சொல்லுவேன்? நான் பிழைத்திருந்து, சாவாமல் பிழைத்திருந்து ஏசப்பாவுடைய கிரியைகளை செய்கைகளை அறிவிக்கணும்னா நான் புதுசாக இருந்தால் தானே. என்னை பார்க்குறவங்க இயேசுவின் பிள்ளைகள், சபைக்கு போகிற பிள்ளைகள், வேதக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுமா இல்லையா? நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்து சொல்லணும், நம்முடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து சொல்லணும், நம்ம பேச்சை பார்த்து சொல்லணும். முந்தி மாதிரியே சின்ன பிள்ளைய போலையே சண்டை போடுறது, குறை பேசுறது, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோவச்சிக்கிறது வளரலன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குள்ள என்ன செய்யலை? வளரலன்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறோம், சாவாமல் அவருடைய செய்கைகளை விவரிக்க, அவருடைய சுபாவமாக பவுல் சொல்கிறது போல் அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இயேசுவை நான் பிரதிபலிக்கிறவனா மாறணுமே. இன்னும் மாற முடியல, சிலதில் மாற்றமே வரமாட்டேங்குது சில ஆட்களுக்குள்ள. சோதரம் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சபையில் அதெல்லாம் வரணும். எல்லா இடத்திலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கோங்க, சகிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க, ஆமாம், குறைபட கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், மனுஷன் நம்மளை கன்சிடர் பண்ணணும், மனுஷன் நம்மளை அங்கீகரிக்கணும்னு விரும்பாதீங்க. கர்த்தர் என்னை அங்கீகரிக்கணும், கர்த்தர் கனம் பண்ணணும், கர்த்தருக்கு வரவில்லை நான் எப்படி இருக்கேங்கிறதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம், ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கடவர் என்று சொல்லிய நாளில். நான் பிழைச்சிருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கணும், நான் பிழைத்திருந்து கர்த்தர் கொடுத்த தேசத்தை நான் சுதந்தரிக்கணும், அவர் கொடுத்த நீதி நியாயங்களை நான் கை கொள்ளணும். 9ஆம் வசனம் சொல்றாரு, நான் பிழைத்திருந்து பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவருக்கு பயந்து நடக்கிறது மட்டும் இல்ல, என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? டீச் பண்ணணும். என்ன அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. பிள்ளைய நீங்க நடத்த வேண்டிய வழியில எதுக்கு என்ன வச்சிருக்கிறார்? ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு. பிள்ளைய எப்படி நடத்தலாம்னா சொல்லுங்க. பிள்ளை இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு லட்சையை உண்டாக்குகிறான். அப்படித்தானே இருக்கு. இஷ்டத்துக்கெல்லாம் பிள்ளை விட்டுறாதீங்கன்றேன். பேரண்ட்ஸ், பிரம்பினால் அடித்தால் அவன், நீ பயந்து பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? போதிக்கணும், டீச் பண்ணுங்க.
நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் ஆராதனையில் இங்கே பேசுகிறோம், அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியுதா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம். சில பேர் இடையில வாரீங்க. நீங்கள் வசனத்தை தியானித்து வசனத்தை இங்கே போதிக்கும் போது இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா இல்லையா? இஷ்டத்துக்கு பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் எதுனா அடம் பிடிச்சாலும் அந்த அடம் பிடிக்கிறாங்களேன்னு நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணுங்க. எதுக்கு கர்த்தர் நம்மளை பிழைச்சிருக்க பண்ணுறாரு, எதுக்கு நம்மளை வாழ்ந்திருக்க பண்ணுறாரு? நம்ம பிள்ளைகளை கரெக்டாக நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அல்லேலூயா. வேகமாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சின்சியர். தாவீது அவனை நோக்கி, தாவீது அந்த எகிப்தியனாகிய வாலிபனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ யாருப்பா? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். நான் 3 நாளைக்கு முன்பாக வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். கைவிடப்பட்டவன். இவருங்களேன் சின்சியர், அவனுக்குள்ள இருக்கிற சின்சியர். இப்போ தாவீது அமலேக்கியரை முழுவதும் சங்காரம் பண்ண ஆளு, முழுவதும் சங்காரம் பண்ணின ஆளு தாவீது. சரியா? சவுல் கிடையாது. சவுல் விட்டு விட்டு வச்ச ஆளு. அவன் விட்டதுனால தான் தாவீது கையில் கர்த்தருடைய ராஜ்யபாரம் போனது. ஆனால் இவன் அமலேக்கியன் என்று சொன்ன பின்பு, அமலேக்கின் ராஜாவினிடத்தில் இருக்கிற ஒரு எகிப்தின் வாலிபன் பார்த்தீங்களா, அவன் தன்னை பாதுகாக்கிறதற்காக, தன்னை காத்து கொள்ளுகிறதற்காக ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம்ல. யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிபியோனியர்கள் யோசுவாவின் இடத்துல உடன்படிக்கை பண்ணுவார்கள். பார்த்துருக்கீங்களா? அப்போ கிபியோனியர்கள் பொய் பேசி அவங்க சாகணுங்கிறதுக்காக, அவங்க பிழைத்திருக்கிறதுக்காக யோசுவாவின் இடத்துல பொய்யை சொல்லி, நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிறோம், இந்த கோத்திரத்தார், இந்த தேசத்தார், அதனால நாங்கள் பாருங்கள் எங்கள் பாதரட்சையை பழமையாக்கி, துருத்தியை பழமையாக்கி, அவங்க வஸ்திரத்தை பழமையாக்கி, அப்பத்தை பழமையாக்கி தாவீதிடத்துல காமிச்சாங்க. அவன் சரி நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க கையில் இருந்த அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு அதை புசித்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணி, நீங்கள் இங்கே இருக்கிற நாளெல்லாம் நீங்கள் எங்கள் கூடயே கூடாரத்தில் இருக்கலாம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பொய்யை சொன்னதை நம்பி, பொய்யை சொன்னதை ரிவீல் பண்ணி சொல்லுவாங்க, இல்லைப்பா நாங்கள் கிபியோனியர்கள், எதுக்கு இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேட்டால் தாவீது யோசுவாட்ட சொன்ன போது, இல்லை எங்கள் உயிர் தப்பி பிழைக்கும்படிக்கு இப்படி ஒரு பொய்யை சொன்னோம், அதனால எங்களோட உடன்படிக்கை பண்ணி நீ எங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னோன்னே யோசுவா யோசிச்சு, சரி பண்ண உடன்படிக்கை பண்ணுன்னு தான் சொல்லிட்டு, நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் மரம் வெட்டுகிறதற்கும் தண்ணீர் எடுக்கிறதற்கும் காலத்துக்கு நீங்கள் நியமிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோத்திரத்தை தூரமாக ஒரு இடத்த கொடுத்து அவங்கள வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிழைத்திருக்க பொய் சொன்னாங்க. ஆனால் இவன் பொய்யே பேசலையே. நேர்மையை பாருங்க. நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் எகிப்தியன். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் அமலேக்கிட்ட வேலை செஞ்சவன். சின்சியாரிட்டி. கர்த்தர் உங்களை பிழைத்திருக்க பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை உபயோகமான பாத்திரமாக எடுக்க பயன்படுத்த விரும்புகிறார். இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சொல்லுங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க. பக்கத்தில் திரும்பி கையை பிடிச்சி நீங்களாவே இருங்க. யோசபாத்தும் ஆகாப்பும் இணைஞ்சு போய் யுத்தம் பண்ண போகிறாங்க. யுத்தம் பண்ண போகும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆகாப்பு யோசபாத்தை போல், யோசபாத் ஆகாப்பை போல் வேஷம் போட்டு யுத்தத்தில் போனாங்க. அங்கே இருக்கிற சத்துருக்கள் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லிட்டு நேராக ஆகாப்புக்கு முன்னாடி ஈட்டியை வச்சு குத்த வந்தான். இவன் கூக்குரல் இட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் ராஜா இல்லைப்பா, ராஜா அங்கே இருக்கான்னு சொல்லி ஆகாப்பை உருவ குத்தினார்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஒருத்தன் வேஷம் போட்டுட்டாலே சத்ருவை எதிர்க்க முடியல. நம்ம வாழ்க்கையில் வேஷமே இல்லை, நீங்களாகவே இருக்கணும். நம்மளை நேர்மையாக வாழ்வோம். குடும்பத்தில், சபையில் என்ன ஜெபம் பண்ணலன்னு சொல்லுவோம், சரியில்லைன்னா சரியில்லைன்னு ஒத்துக்குவோம், உண்மையை பேசுவோம், ப்ராம்ப்டாக இருப்போம். நம்ம நம்மளை யாருமே நீதிமான்னு நினச்சி கொள்றதுக்காக உங்களை மிகைப்படுத்தியோ பேச வேண்டாம்.
கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளாவே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எதையுமே மிகைப்படுத்தி பேச வேண்டாம். நம்ம யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எந்தெந்த நிலைமையில் இருக்கிறோன்னு கர்த்தருக்கு தெரியும். எந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்மளை பிரம்மாண்டமாக பெரிய ஆளாக காட்ட வேண்டாம். எந்த காரியத்தை கொண்டோம் நம்ம ஒளிஞ்சே இருப்போம், மறைஞ்சே வாழும். அவன் தன்னை இருக்கிற வண்ணமாகவே காண்பித்தான், இருக்கிற வண்ணமாகவே காண்பித்தான். சின்சியாரிட்டி. ஃபேமிலியில் அப்படியே இருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய ஃபேமிலி காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டத்தை மறைச்சி வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? பிள்ளைகளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் படுற கஷ்டம் சொல்லணும். அப்பாவுக்கு இப்படிலாம் இருக்குது, அம்மாவுக்கு இப்படி இருக்குது, வேலை இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது. புரிஞ்சு தானே பிள்ளைங்க வளரும். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படவே கூடாது ஏய் சொல்லி வளங்க. ஒரு பொண்ணு சொல்கிறா, அவள் அப்பா ரப்பர் செருப்பு போட்டிருக்காரு, பிஞ்சு சப்போர்ட் போட்டிருக்காரு, அந்த பிள்ளை ரப்பர் செருப்பு போட்டிருக்கு. நான் 3 வருஷமாக காலேஜுக்கு இந்த செருப்பு தான் போட்டு போகிறேன். ஏன் நீ உங்கள் அப்பாட்ட செருப்பே கேட்கலையா? இல்லை, அவரே பிஞ்ச செருப்பு தான் போட்டிருக்காரு, அவரை விட நல்ல செருப்பு தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வருஷம் ஒரே செருப்பு. நம்ம மாதத்துக்கு ஒரு செருப்பில் போடுறோம், தோத்துறோம் இல்லை? ஆமாம். பிள்ளைகள், பெற்றோர் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. இப்படி தான்ப்பா நம்ம குடும்பம், நம்ம இப்படி சுச்சுவேஷன் இருக்குது, நல்லா இருக்கும்போது நல்லா செலவு பண்ணலாம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் தான் பிள்ளைகள் கரெக்டாக இருக்கும். ட்ரூத், சின்சியர், நேர்மையாக இருக்க பழகி கொடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே பாருங்களேன், உண்மையாக என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? என்ன, என் பிள்ளை அப்படி பிரம்மாண்டமாக இருக்கான், அப்படி இருக்காங்கிற பெருமையை விட நம்ம லைஃப்பில் என் பிள்ளை நல்லா நேர்மையாக இருக்குது, சின்சியராக இருக்குது, பயபக்தியோடு இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது, உண்மையாக என் பிள்ளை இருக்குது, எந்த பொய் பேசாது, இது சந்தோஷமா? என் பிள்ளை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிற சந்தோஷமா? சொல்லுங்கள். எனக்கு தெரியல. உண்மையாக இருப்போம், உத்தமமாக இருப்போம், சின்சியராக லைஃப்பை கொண்டு போவோம். நம்ம சபையில் அதை கீப் அப் பண்ணுங்க. என்ன, ரொம்ப உண்மை இல்லாத துவம் இருக்கவே கூடாது. எல்லாவற்றிலும் உண்மை, சின்சியர், நேர்மை. தப்புனா தப்பு, பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா தப்பு அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, ஆதியாகமம் ஆரம்பித்ததும் பொய். 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பொய் பேசுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் முடியும் போது பொய்யில் ஆரம்பித்து பொய்யில் முடியுது. பொய் சாதாரண தப்பு நினைப்போம், மோசமான பாவம் பொய்யால் தான் முழு உலகமுமே பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. கடைசி முடியும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பொய் தான் எங்கே கொண்டு போச்சான்? நரகத்துக்கு கொண்டு போச்சுன்னு. பொய் சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கலன்னு போட்டிருக்கு. நீங்கள் விளையாட்டுக்கு கூட பொய் பேசிடாதீங்க. விளையாட்டுக்கு கூட உங்களை மிகைப்படுத்தி பேசி விடாதிருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள், மிஞ்சினதெல்லாம் தீமையாயிருக்கிறது. அதனால தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்களாவே இருப்போம், நம்மளாவே சிம்பிளாக லைஃப்பை வாழ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அடுத்தது சம்பி வாசித்து முடிச்சிருவோம். 2 வார்த்தை. 15ஆம் வசனம் வாசி. தாவீது அவனை நோக்கி, நீ என்னை இந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமானின் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். பாருங்க, வாக்கு தத்தம். சொல்லுங்க, வாக்கு தத்தம் தான் நம்மளை பாதுகாக்கும். இந்த வாலிபன் கேட்குற ஒரு வார்த்தை, எனக்கு நீங்கள் வாக்கு பண்ணுங்க. எனக்கு என்ன செய்யுங்க? வாக்கு பண்ணுங்க. என்னை பாதுகாப்பேன், என்னை எஜமான்கிட்ட கொண்டு போக மாட்டேன், என்னை கொலை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு. ஏன்னா நான் எகிப்தியன், அமலைக்கேன்ட்ட வேலை பண்ணவேன், நீங்கள் என்னை கொன்றுவீங்க. அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள், என் எஜமான்கிட்ட திருப்பி கொடுக்குமா. ஏன்னா நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை விட்டுட்டு போயிட்டான். அதனால் எனக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆணையிட்டு கொடுங்க, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். நம்ம எப்போதும் நமக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள். நமக்கு பாதுகாப்பு என்னது? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் தான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென்.
அவர் என்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு இப்படி சொல்லியிருக்கீங்களே. யோசபாத்து சொன்னது போல இது உம்முடையது சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா, இதை எப்படி சத்துரு பிடுங்க முடியும், எப்படி எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியும், இது உமக்கு விரோதமாக வந்த யுத்தம் இல்லை. அப்படியே வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணுறான். ஏன்னா ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு, என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேரில் உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு. அது எப்படி சத்துரு எடுப்பான்? வாக்குத்தத்தம் நம்மை பாதுகாக்கும், வாக்குத்தத்தம் நம்மளை யுத்தத்துக்கு விளக்கும், வாக்குத்தத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 16ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இவன் இந்த எகிப்தியன் அவனை தாவீதை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். பாருங்களேன், சத்துரு அங்க பெரிய கொள்ளையாடினதை சந்தோஷப்பட்டு கழிகூந்து கொண்டிருக்கிறான். ஆனா இவன் சொன்னபடியே சர்வீஸ், சேவை, தாவீதினிடத்துல என்ன வாக்கு பண்ணினானோ அதேபடி அந்த சத்துருவின் பாளையத்தில் கொண்டு போய் விட்டான் என்று வேதம் சொன்னது. எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுறோம் இல்லை? எத்தனை முறை சண்டே சர்வீஸில் பொருத்தனை பண்ணுறோம், 12 ஹவர்ஸில் பொருத்தனை பண்ணுறோம், யூத் மீட்டிங்கில் பொருத்தனை பண்ணுறோம். அதை செஞ்சிருவேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செஞ்சிருவேன் ஆண்டவரே, இப்படி பண்ணிடுவேன் ஆண்டவரே. தாவீதினிடத்தில் இவன் என்ன சொன்னானோ அப்படியே கொண்டு தாவீதை கொண்டு சத்துருவின் பாளையத்தில் விட்டான். தாவீது 400 பேரோடு புறப்பட்டு போனவன் அங்கே இருக்கிற எல்லா அமலேக்கியரையும் சங்காரம் பண்ணி சிறியதிலும் பெரியதிலையும் ஒன்று குறையாதபடி கர்த்தர் திருப்பிக் கொள்ள தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அவனை உபயோகமான பாத்திரமாய், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் இந்த எகிப்தியனை தாவீது கரத்தில் எடுத்து பாவித்தான், திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. என்னென்ன பொருத்தனை பண்ணீங்க, என்னென்ன ஆண்டவர் சமூகத்தில் வாக்கு பண்ணீங்களோ அதை கரெக்டாக செஞ்சிடணும். பொருத்தனை செய்தால் அதை செய்யணும், அதை மீறக்கூடாது. அதற்கு நீ பொருத்தனை செய்யாமலே இருப்பது நலம் என்று போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணீங்களோ, கிராம ஊழியத்துக்கு போவேன், சண்டே ஊழியத்துக்கு போவேன், கிராம கிளாஸில் சண்டே கிளாஸ் எடுப்பேன், வாலிப கூட்டத்தை நடத்துவேன், ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு போவேன், எங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பேன், ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுப்பேன், இதை ஊழியம் செய்வேன், மிஷினரி ஊழியத்தை பார்ப்பேன், மிஷினரி ஊழியத்தை தாங்குவேன். பல பொருத்தனைகளை பண்ணியிருந்தால் அதை நீங்கள் இன்றைக்கு நிறைவேற்றுங்கள். தேவனுக்காக இந்த சர்வீஸ் சேவையை செய்யணும், சொன்னதை செய்யணும். பக்கத்தில் சொல்லுங்க, சொன்னால் செய்யணும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.